வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவேரியைப் போல. அத்தியாயம் 11. சின்ன அண்ணி யசோதாவுக்கு சில சின்னத்தனமான குணங்கள் உண்டு என்பதை காவேரி அறிவாள். அவள் வீட்டில் இல்லாத போது அவளது அலமாரியை திறந்து அவள் பத்திரமாக வைத்திருக்கும் கடிதங்கள், அவளது வங்கி சேமிப்பு புத்தகம், புதிதாக வாங்கி வந்துள்ள துணிமணிகளின் விவரம் முதலியவற்றை தெரிந்து கொள்ள முயற்சிப்பாள். அதை அவள் ஒரு கேவலமான செய்கையாக கருதியதே இல்லை. கல்யாணமாகாத பெண் காவேரி அண்ணன் அரவணைப்பில் வாழ்கிறாள். அவளை பற்றி அண்ணியான தான் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதுதான் அவளது வாதம். யசோதாவின் கண்களில் அந்த கடிதமோ வைர மோதிரமோ அகப்பட்டு விட்டால் வீடு ரணகளமாக்கிவிடும் என்ற பயத்தில் காவேரி அவைகளை தன் தோல் பைக்குள் வைத்து அன்றாடம் சுமந்து கொண்டு வேலைக்கு போய் வந்தாள். வைர மோதிரத்தை பற்றி இன்னொரு விதமான கவலையும் அவள் மனதை குடைந்து கொண்டிருந்தது. வெள்ளிக்கிழமை மாலை வேலைகளில் தோழி நர்ஸ் நளினியின் காரில் வர முடியாது. சில சமயங்களில் பஸ்ஸில் பயணம் பெற்று வீடு வர நேர்ந்தது. கூட்டம் நிறைந்த வழியில் பஸ்ஸில் சேப்படி திருட்டும் அதிகம் என்பது அவளுக்கு தெரியும். திருடன் எவனாவது அன்னி சௌந்தரி அவளுக்கு அன்புடன் விட்டு போன அந்த அழகான வைர மோதிரத்தை தட்டி கொண்டு போய்விட்டால் அன்னி சௌந்தரியின் கடைசி கடிதத்தை அவள் பத்திரமாக பாதுகாக்க விரும்பினாள். அதே சமயம் அதை பையில் வைத்து கொண்டிருக்கவும் சங்கடமாக இருந்தது. சமையல் அறையிலோ தோட்டத்திலோ அவள் வேலையாக இருக்கும்போது யசோதா அண்ணி அவளது தோல் பையை திறந்து பரிசோதிக்கையில் அந்த கடிதம் அவள் கைக்கு போய் சேர்ந்து விட்டால் பிறகு வேறு வினையே வேண்டாம் என்ற அச்சம். அன்று மாலை அவள் வேலையை நின்று வீடு திரும்பிய போது திடீரென்று அந்த எண்ணம் தோன்றியது. பாதை ஓரத்தில் இருந்த கார் பார்க்கில் வண்டியை நிறுத்திவிட்டு அரைமனைக்கு தேவையான சில்லறையை பார்க்கிங் மீட்டரில் போட்டுவிட்டு நேரத்தை கடிகாரத்தில் பார்த்து மனதில் குறித்து கொண்டு வேகமாக தாமோதரனின் அலுவலகம் இருந்த கட்டிடத்தை நோக்கி நடந்தாள். 3வது தளத்தில் லிப்டில் இருந்து வெளிப்பட்டு வரந்தா மீது விரைந்த கண்ணாடி கதவில் பளிச்சிட்ட பெயர் தாங்கி நின்ற அலுவலகத்திற்குள் கதவை தள்ளி கொண்டு சென்றாள். எஸ் ப்ளீஸ் பட்களை முல்லைச்சரமாக காட்டி சிரித்து ரிசப்ஷனிஸ்டிடம் தன் பெயரை எழுதி கொடுத்தாள். சில நிமிஷங்களில் இன்டர்காம் ஒலித்தது. எஸ் சார், அனுப்பி வைக்கிறேன் என்று ஆங்கிலத்தில் குழைந்த அந்த பெண் காவேரியின் பக்கம் திரும்பி, உங்களை மிஸ்டர் தாமோதரன் உள்ளே வர சொல்கிறார், பெரியதாக முறவளித்தாள். காவேரி அவனது அலுவலகத்திற்கு செல்வது அதுதான் முதல் முறை. ஜன்னல்களை வெல்வெட் திரைச்சீலை அடைக்க சுற்றுச்சுவருடன் ஒட்டி நாட்போல் விரிக்கப்பட்டிருந்த கால் புதையும் கம்பள விரிப்பும் வெளியே வீசும் குளிர் தெரியாது மின் விசையும் பரப்பிய கதகதப்புமானதொரு விஸ்தாரமான அறை அது. கூரை முகட்டின் தொட்டபடி சுவரோடு பதிக்கப்பட்டிருந்த பெரிய புத்தக அலமாரி கண்ணாடி வழியே பொன் எழுத்துக்களை புறமுதையில் காட்டியபடி தடிமனான சட்ட புத்தகங்கள் வரிசையாக நிற்க, முன்னால் கிடந்த மேஜை மீது அடுக்காக வைக்கப்பட்டிருந்த ஃபைல்களின் இரு பக்கத்திலும் பச்சை சிவப்பு வண்ணத்திலே தொலைபேசிகள் அழகு செய்ய சுழல் நாட்காலியில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தான் தாமோதரன். அவளை கண்டதும் நிமிர்ந்து உட்கார்ந்தான். எதிரே திரிந்த ஆசனத்தை காட்டி அமர சொல்லி உபசரித்தான். உங்கள் அண்ணியின் மறைவுக்கு நான் ரொம்ப வருந்துகிறேன். அன்று நீ மனமிடிந்து போய் துயரத்தில் மூழ்கி தலை குனிந்தபடி உட்கார்ந்திருந்தாய். அதனால் நான் என் அனுதாபத்தை உன் அண்ணன் அண்ணி இருவரிடமும் தெரிவித்துவிட்டு பின்னர் கிரிமட்டோரியத்திற்கு சென்று கூட்டத்துடன் கலந்து கொண்டேன். நீங்கள் வந்து போனதாக எங்கள் வேலைக்காரி லீனா சொன்னால். மிக்க நன்றி என்றால் காவேரி மெல்லிய குரலில். மலர் வளையம், சந்தனக்கட்டை முதலியவர்களை அனுப்பி அஞ்சலி செலுத்திய நண்பர் உறவினர்களுக்கு அவள் பதிலுக்கு தேங்க்யூ கார்டு அனுப்பி தங்கள் குடும்பத்தின் நன்றியை தெரிவித்து கொண்டிருந்தாள். உன் கார்டு கிடைத்தது. உன் கையெழுத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. உண்மையில் முத்து போல எத்தனை அழகாக இருக்கு தெரியுமா? புன்மறுவளித்தான் அவன். என் தலையெழுத்து அத்தனை அழகாக இல்லையே தாமு என்று கூவ துடித்த நாவை அடக்கி கொண்டாள். சௌந்தரி அன்னைக்கு ரோஜா மலர்கள் என்றால் பிரியம். நீங்கள் அவர்களுக்கு பிடித்த சிவப்பு ரோஜா மலர் கொத்தை அனுப்பியிருந்தீங்க. அதுக்கு நான் நேரடியாக இப்போது நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்காகவா இவ்வளவு சிரமப்பட்டு வந்திருக்க? முகம் சிவந்து போனால் காவேரி. அவளுக்கு மூச்சு முட்டியது.
இல்லை மிஸ்டர் தாமோதரன், ஒரு முக்கிய காரியமாக நான் அவசரமாக இங்கே வந்திருக்கிறேன். பார்க்கிங் மீட்டரில் அரை மணி நேரத்துக்கு தான் பணம் போட்டுட்டு வந்திருக்கிறேன். அதனால் என்று கூறிவிட்டு தன் கை கடிகாரத்தை கவலையோடு பார்த்தாள். என் கட்சிக்காரர் ஒருவரை பற்றி சில முக்கிய செய்திகளை பேசி ஆலோசிக்க நான் கியூசியிடம் போயிருந்தேன். இப்போதுதான் இங்கே வந்தேன். நான் டீ சாப்பிடும் நேரம். தயாரித்து எடுத்து வர பையன் உள்ளே போயிருக்கிறான். நீயும் என்னோட கொஞ்சம் டீ சாப்பிடு. உன் முகத்தை பார்த்தால் ரொம்ப சோர்வாக தென்படுகிறது. அலுவலகத்து ஆப்பிரிக்க பையன் தேநீர் கேட்டில் கோப்பைகள் கொண்ட மரத்தட்டை மேஜை மீது கொண்டு வந்து வைத்தான். ஜோஹானஸ் கீழே இந்த நர்ஸ் அம்மாளின் கவர்மெண்ட் கார் பார்க்கிங்கில் இடத்தில் நின்று கொண்டிருக்கும். சிறிது நேரம் கழித்து கீழே போய் இன்னும் ஒரு அரை மணி பார்க்கிங் நேரத்திற்காக இந்த சில்லறையை மீட்டருக்குள் போட்டுவிட்டு வா. சூலுவில் உத்தரவிட்டபடி தன் பர்ஸிலிருந்து பணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தான். யா பாஸ் என்றபடி ஆப்பிரிக்க வேலையால் வெளியேறியதும் புன்முறுவலுடன் தேநீர் கோப்பையில் வார்த்து பால் விட்டு கலக்கி அவளிடம் நீட்டினான். சர்க்கரை போட்டு சாப்பிடுவதுண்டு அல்லவா? கேட்டபடி சர்க்கரை கிண்ணத்தை அவள் அருகே நகர்த்தி வைத்தான். பால் விடாத கருப்பு தேநீரை மட்டும் ஒரு கப்பில் எடுத்துக்கொண்டு அவன் மெல்ல குடிக்கத் தொடங்கினான். சர்க்கரை, பால் இதுகளை நான் சேர்த்து கொள்வதில்லை. உடம்பை ட்ரிம்மாக வைத்துக்கொள்ள இவைகளை ஆரோக்கியம் காரணமாக ஒதுக்கிவிட்டிருக்கிறேன். மற்றபடி சர்க்கரை வியாதி எதுவும் எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் கிடையாது. இப்போ பார்த்தியா, பந்தய குதிரை போல் உடம்பில் துடிப்பு நிறைய இருக்குது. செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருப்பதால் அதை நீடித்து காப்பாற்றிக்க வேணுமே. மெல்ல சிரித்தான். கோப்பையை கீழே வைத்துவிட்டு வாயை துடைத்து கொண்டாள் காவேரி. உங்கள் ரிசப்ஷனிஸ்ட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறாள், ரொம்ப பணிவாக பேசுகிறாள் என்றாள். அப்படியா? என் வரை ஒரே ஒரு பெண்தான் என் கண்களுக்கு பேரழகியாக எப்பவும் தெரிகிறாள். கலகலவென்று அவன் சிரித்தபோது கொப்பென்று முகம் சிவந்து போனாள் காவேரி. படப்படவென்று மார்பு துடிக்க மேஜை மீது போடப்பட்டிருந்த கண்ணாடியை பார்ப்பது போல தலையை குனிந்து கொண்டு பேசினாள். சில தினங்களுக்கு முன்னர் மிஸ்டர் மில்லர் எனக்கு என் பெரிய அண்ணியின் உயிலை படித்து காட்டினார். அதன் பிரகாரம் கொஞ்சம் சொத்து வரப்போகிறது. அதை எப்படி முதலீடு செய்யலாம் என்று ஆலோசனை கேட்க வந்தியா? லேசாக புரண்ட கண்ணீரை சமாளித்து கொண்டு நிமிர்ந்து அவனை பார்த்தாள். மிஸ்டர் தாமோதரன், நான் ஊரில் இல்லாத சமயம் முன்பு எழுதிய உயிலை மாற்றி விட்டிருக்கிறார்கள். அண்ணியின் பிசகல்ல அது. இந்த கடிதத்தை படித்து பாருங்கள். அவங்களை வற்புறுத்தி லோகேந்திரன் அண்ணன் உயிலை தனக்கு சாதகமாக மாற்றி அமைச்சு கொண்டார். மிஸ்டர் மில்லர் உங்கள் குடும்பத்து வக்கீல். அவர் உங்கள் அண்ணியின் விருப்பப்படி உயிலை தயாரித்திருப்பார். உங்கள் அண்ணி பூர்ண நிறைவோடு இருந்த சமயம் அவங்க கேட்டுக்கொண்ட நிபந்தனைகளை வைத்து எழுதப்பட்ட உயில் தக்க சாட்சிகள் கையெழுத்திட்டிருப்பார்கள். அது செல்லுபடியாகாதுன்னு நீ வம்பு வழக்கு செய்வதில் பலன் ஏதும் இருக்காதே. அந்த உயிலை பற்றியோ எனக்கு தர மறுத்த சொத்தை பற்றியோ நான் பேச இங்கே வரலை. நீங்கள் ஒரு உதவி செய்யணும்னு கேட்க தான் வந்திருக்கிறேன். நீ கேட்கும் உதவி சிரமமானதாக இருந்தால் கூட மறுக்க மாட்டேன். சொல்லு. இந்த கடிதத்தையும் இல்லத்திற்கும் பொட்டலத்தில் இருக்கும் வைர மோதிரத்தையும் உங்கள் பாதுகாப்பில் எனக்காக வைத்திருக்க வேணும். என் கட்சிக்காரர்களின் தஸ்தாவேஜ் முக்கிய கடிதங்கள் இவைகளை நான் எனது சேஃப் கீப்பிங்கில் வைத்துக்கொள்வது வழக்கம். அதிகப்படியான நகைகளாக இருந்தால் பேங்க் லாக்கரில் வைப்பேன். ஒரே ஒரு மோதிரம்தானே, இங்கேயே என் இரும்பு பீரோவில் வைத்து விடுகிறேன். அதற்கு நான் கொடுக்கும் ரசீதை பத்திரமாக வைத்துக்கொள், அது போதும். ரசீது தேவையில்லை. உங்களை நான் நம்புகிறேன். உண்மையாகவா காவேரி? உனக்கு என்மேல் அத்தனை நம்பிக்கை இருக்கிறதா? மோகனமாக முறவளித்தபடி அவளை மென்மையாக பார்த்தான். நெஞ்சு படப்படப்பதை உணர்ந்த காவேரி மறுபடியும் மேஜை பக்கம் தன் பார்வையை தாழ்த்தி கொண்டாள். உங்கள் ஒருவரை தவிர இது சமயம் எனக்கு யாரையும் நம்ப முடியவில்லை. இந்த கடிதமும் மோதிரமும் என் கைவசம் இருந்தால் வீட்டில் வீணான குழப்பங்கள் ஏற்படும். புதிய உயில் பிரகாரம் சௌந்தர்யானின் சொத்துக்கள் அண்ணன் லோகேந்திரனுக்கு சொந்தமாக்கி விடுகிறது. அடப்பாவமே, நீ சொல்வதை பார்த்தால் உன் அண்ணனே இதில் ஒரு சூழ்ச்சி செய்திருக்கிறார் போலிருக்கே. பரவாயில்லை, என் கையில் ஒரு தொழில் இருக்குது, ஒரு வேலை இருக்குது. என்னை நானே காத்து கொள்ள முடியும் என்றால் விரக்தியாக.
அவள் கொடுத்த கடிதம், மோதிரம் அடங்கிய பொட்டலம் இரண்டையும் ஒரு கனமான பழுப்பு காகித உரைக்கல் போட்டு மூடி சீல் வைத்து இரும்பு அலமாரியை திறந்து ஒரு தட்டில் வைத்து பூட்டினான். பின்னர் ஒரு தடிமனான நோட்டு புத்தகத்தை எடுத்து வந்து அவள் முன் விரித்து, நான் சொல்கிறபடி இதில் எழுதி கையெழுத்து தேதியும் போட்டுவிடு. நீ இந்த இரு பொருள்களையும் இன்று என்னிடம் பாதுகாப்பாக இருக்க கொடுப்பதற்கு அத்தாட்சி வேணும். உங்களை நான் நம்புகிறேன் என்ற பிறகு இதெல்லாம் அவசியமா? வியப்புடன் கேட்டாள் காவேரி. முத்து போன்ற இந்த கையெழுத்து என் குறிப்பு நோட்டு புத்தகத்தில் இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று வைத்துக்கொள்ளேன். வேடிக்கையாக சிரித்தான். இந்த குறிப்பு அவசியம். ஏனென்றால் அரசியலில் ஈடுபட்டிருக்கும் எனக்கு இடையே ஏதாவது நேர்ந்தால் உன் பொருள்கள் என் பாதுகாப்பில் இருக்கிறது என்பதற்கு சாட்சி தேவை. அப்பொழுதுதான் உனக்கு அவைகள் கிட்டும் இல்லையா? உங்களுக்கு எதுவும் நேரக்கூடாதுன்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன். கூறியபடி அவன் சொன்னபடி எழுதி கையெழுத்து போட்டாள். வேலை முடிந்ததும் நன்றி மிஸ்டர் தாமோதரன் என்று கூறிவிட்டு கிளம்பினாள். அப்பாடா என்றதொரு நிம்மதி மனதிற்குள் நிறைந்தது. அன்று இரவு உணவிற்கு பின்னர் சமையலறை வேலைகளை லீனாவுடன் கூட இருந்து கவனித்துவிட்டு தோட்டம் பக்கத்து கதவை தாளிட்டுவிட்டு மிகவும் களைப்புடன் தன் அறைக்குள் வந்து படுக்கை மீது உட்கார்ந்து கொண்டாள். லேசாக விரலால் கதவை தட்டிவிட்டு சைனீஸ் ப்ரோக்கெட் ட்ரெஸ்ஸிங் கவுன் சரசரக்க அண்ணி யசோதா உள்ளே வந்து எதிர்ப்புறம் கிடந்த நாட்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். நல்ல வேளை நீ இன்னமும் தூங்க ஆரம்பிக்கவில்லை. ஒரு 10 நாளாக உன்னிடம் பேசணும்னு நினைக்கிறதை ஒத்தி போட்டு கொண்டே வந்தேன். இன்னைக்கு ஒரு முடிவு செய்து விடலாம்னு நினைக்கிறேன். போலியாக முறவழித்தபடி ஆரம்பித்தாள். திக்கென்ற உணர்வில் பதில் பேச தோன்றாது வெறித்தாள் காவேரி. இப்போ விலைவாசிகள் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிறது. உனக்கே தெரியும். நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தபோது ரொட்டி 11 சென்ட்டுக்கு விற்றது. இன்னைக்கு 25 சென்டாக உசந்து போய்விட்டது. பாலும் வெண்ணையும் காய்கறிகளும் முட்டை மீன் எல்லாம் எக்கச்சக்கமாக ஏறிவிட்டிருக்கே. ஆமாம் அண்ணி, எங்கள் சம்பளத்தை தவிர வெளியே சாமான் விலைகள் ரொம்பவே ஏறிவிட்டிருக்கு. மெல்ல சிரித்தாள் காவேரி. புத்திசாலி, நீயே புரிஞ்சு கொண்டது நல்லதா போச்சு. தாய் பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேறன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற விலைவாசலிலே இன்னொரு ஆளுக்கு சாப்பாடு போட்டு வச்சு காப்பாற்றிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினம்தான். நம்ம கடை பக்கத்திலே ஒரு குஜராத்திக்காரர் ஒரு சாப்பாட்டு கடை திறந்துட்டார். சூடான கை ரொட்டியும் சப்ஜியும் தரார்னு கூட்டம் அந்த பக்கம் திரும்பிட்டதிலே நம்ம வியாபாரம் கொஞ்சம் படுத்துட்டது. இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க அண்ணி? ஒழிந்த வேலையில் அண்ணனோடு கடையில் வேலை செய்யணுமா? அதெல்லாம் தேவையில்லை. அங்கே ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. உன் கல்யாணம் ஆகிறவரை நீ எங்களோடு தான் தங்கி இருக்கணும். ஆனால் நீ படித்த நர்ஸ் வேலை பார்க்கிறவ, மாதம் இவ்வளவுன்னு சம்பாதிக்கிற. அதனாலே உன் போர்டிங் சார்ஜுக்குன்னு லாட்ஜுக்குன்னு மாதம் நீ ஏதாச்சும் எங்களுக்கு கொடுத்து உதவணும். உன் அண்ணனும் நானும் கணக்கு போட்டோம். நீ தாராளமாக மாதம் 100 ராண்டு தந்து உதவலாம். அண்ணி, என் சம்பளமே 300 ராண்டுக்கு கொஞ்சம் குறைவு. அதில் பிடிப்பு போக 250க்கு மேல் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிறது. அதில் 100 ராண்டு கொடுத்துட்டா வென்று விழுங்கினால் திகிலுடன். உன் சொந்த செலவுக்கு துணிமணி வாங்கிக்க, உன் கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்க மீதி 150 ராண்டு இருக்கே, போதாதா? உங்க அண்ணா உத்தரவு சொல்லிவிட்டேன். பிறகு உன் பாடு என்றால் யசோதா கடுமையான குரலில். துக்கம் பந்தாக நெஞ்சை அடைக்க கண்களில் பொங்கிய கண்ணீரை சமாளித்து கொண்டாள் காவேரி. அண்ணி சௌந்தரியின் மறைவுக்கு பின் அவள் அந்த வீட்டிற்கு அந்நியமாகிவிட்டாளே. கூட பிறந்த சகோதரியிடம் சோற்றுக்கு பணம் கேட்கும் அளவுக்கு லோகேந்திரன் மகா மட்டமாகிவிட்டாரே. சரி அண்ணி, அப்படியே செய்கிறேன். துக்கத்தை விழுங்கி கொண்டு பதில் அளித்தாள். இன்னும் ஒன்று, அதையும் சொல்லிடுறேன். இந்த வீட்டு வேலைகளை கட்டிக்கொண்டு நான் இதுவரை ரொம்ப பாடுபட்டுட்டேன். அதனாலே நீயும் இதில் கொஞ்சம் எனக்கு சமையல், தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சிறது, வெள்ளிக்கிழமை விளக்குகளை துளக்குகிறது, ஞாயிற்றுக்கிழமை முழு நேரமும் வீட்டு வேலையெல்லாம் இனி கவனிக்க வேண்டும். சாப்பிடவும் தூங்கவும் பணம். அது போதாது போல வீட்டு வேலையிலும் பங்கு. இதைவிட லீனாவை போல ஒரு வேலைக்காரியாக இருந்தால் தங்குமிடம், சாப்பாடு, சம்பளம் எல்லாம் கிடைக்குமே என்று எண்ணமிட்டு குமைந்தாள். சரிதானே, அண்ணன் கிட்ட என்ன ஓகேன்னு சொல்லிடுறேன். மறுபடியும் கவுன் சரசரக்க யசோதா வெளியேறினாள். சௌந்தரி அன்னைக்கு பிறகு அந்த வீட்டின் நிலை இப்படி மாறிவிட்டதே. இந்த நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவள் எத்தனை காலம் அங்கே நீடித்து வாழ முடியும்? வேறு வழி. கண்கள் கலங்க, நெஞ்சு துயரில் விம்ம
காவேரி விளக்கு அணைத்து விட்டு இரவு உடைமாற்றிக் கொள்ளாது அப்படியே படுக்கை மீது சாய்ந்து விட்டாள்.